வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகள் அழிவை நோக்கி செல்வதை தடுக்கும் வகையில் கலை வடிவங்களை பேணிக் காக்க சிறப்பு முயற்சிகள் தேவை என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழக அரசு சார்பில் சென்னையில் இன்று நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. புதுச்சேரி கடற்கரை சாலையில் காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவிகளின் பங்கேற்புடன் சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் 2024 மற்றும் 2025 ஆண்டிற்கான சங்கீத நாடக அகாடமியின் ஃபெலோஷிப் மற்றும் விருதுகளை 100க்கும் மேற்பட்ட கலைஞர்களுக்கு வழங்கி சிறப்பித்தார். இசை, நடனம், நாடகம், நாட்டுப்புற கலைகள் மற்றும் பழங்குடி கலைகள் சார்ந்த கலைஞர்கள் இதில் அடங்குவர். விழாவில் குடியரசுத் தலைவரின் உரை குறித்து ஒரு தொகுப்பு. பலதரப்பட்ட கலை வடிவங்களுக்கு பெயர் பெற்ற நாடான இந்தியாவில் கலைஞர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளால் நாட்டின் கலாச்சார மரபுகளுக்கே பெருமை என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருது வழங்கும் விழாவில் பேசுகையில் கூறினார். விருது பெறும் கலைஞர்களில் இந்திய கலைகளை வெளிநாடுகளில் பரப்பும் கலைஞர்களும் இடம்பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டி பாராட்டினார். நாட்டுப்புற கலைகள் அழிவை நோக்கி செல்வதை தடுக்கும் வகையில் கலை வடிவங்களை ஆவணப்படுத்தவும் பேணிக் காக்கவும் சிறப்பு முயற்சிகள் தேவை என குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார். மூத்த கலைஞர்கள் அடுத்த தலைமுறைக்கான வழிகாட்டிகளாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. கடந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் 25 நாட்களில் 19 அமர்வுகளாக நடைபெற்ற பின்னர் இன்று முடிவடைந்துள்ளது. மழைக்கால கூட்டத்தொடரில் பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கான திருத்த மசோதா, தீர்ப்பாயங்களில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா, தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் தொடர்பான திருத்த மசோதா உட்பட முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. அரசியல் சாசனத்தில் கேரளா என்ற பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான மசோதாவும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. வெளிநாட்டு நன்கொடைகளின் ஒழுங்குமுறை தொடர்பான திருத்த மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப இரு அவைகளிலும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதே சமயம் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான மாணவர் போராட்டம் மற்றும் போலீஸ் நடவடிக்கை குறித்து எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இரு அவைகளிலும் அலுவல்கள் மீண்டும் மீண்டும் பாதிக்கப்பட்டன. பிரச்சனை குறித்து விரிவான முறையில் விவாதிக்க தயார் என அரசு பலமுறை உறுதியளித்த நிலையிலும் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற அலுவல்களை தடைப்படுத்தும் வகையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டன. மழைக்கால கூட்டத்தொடர் குறித்து கூடுதல் விவரங்கள். மக்கள் பிரச்சனைகளை எழுப்புவதற்கான வாய்ப்புகளை உறுப்பினர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று அவையில் முடிவுரையில் கூறினார். அப்படியிருந்தும் அவையில் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் மொத்தம் 37 மணி 49 நிமிடங்களுக்கு அலுவல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அவையின் செயல்திறன் 39.17% கணக்கிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் மழைக்கால கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட போதிலும் ஒரு மசோதா மீது மட்டுமே இரு அவைகளிலும் விவாதங்கள் இடம்பெற்றதாக கூறினார். அறிமுக எம்பிக்கள் பலர் நாடாளுமன்றத்தில் பேசும் அனுபவத்தை பெற இயலவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இம்முறை மக்களவையின் செயல்திறன் 19% பதிவாகி இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். குளிர்கால கூட்டத்தொடரிலாவது ஆக்கப்பூர்வ அணுகுமுறை ஒன்றை எதிர்க்கட்சிகள் கடைபிடிக்கும் என தாம் நம்புவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா, வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உட்பட பல்வேறு அமைச்சர்கள் இன்று தங்களின் வீடுகளில் மூவர்ண கொடி ஏற்றி ஹர் கர் திரங்கா இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். வீடுதோறும் மூவர்ண கொடி ஏற்றுவதற்கான ஹர் கர் திரங்கா இயக்கத்தினால் மக்கள் மனங்களில் தேசப்பற்றும் நாடு குறித்த பெருமித உணர்வும் மேம்படுவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். நாடு முழுவதும் கோடிக்கணக்கிலான மக்கள் இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்னும் உணர்வை வலுப்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த அழைப்பின் பேரில் நாடே ஹர்கர் திரங்கா இயக்கத்தை கொண்டாடி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா சமூக ஊடகத்தில் கூறியுள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரும் வீட்டில் மூவர்ண கொடி ஏற்றுவது குறித்த புகைப்படத்தை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். தமிழக அரசு சார்பில் சென்னையில் இன்று நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான
97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் கையெழுத்தாயின. மொத்தம் 67,452 கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான இந்த ஒப்பந்தங்களால் 1,06,998 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா மாநாட்டில் பேசுகையில் தொழில் வளர்ச்சிக்கு உகந்த சூழல் தமிழகத்தில் உள்ளதாக கூறினார். இளைஞர்கள் வேலைக்காக சொந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது என்பதே அரசின் இலக்கு என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி கடற்கரை சாலையில் காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்ற சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை இன்று நடைபெற்றது. தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. சுதந்திர தினத்தையொட்டி கடற்கரை சாலை மற்றும் இதர பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலிலும் சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை கடற்கரை சாலை சீகல்ஸ் உணவகம் எதிரே இன்று நடைபெற்றது. ஏனாமில் GMC பாலயோகி விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகையில் காவல்துறையினர் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சுதந்திர தின விழா எவ்வித இடையூறுகளும் இன்றி சிறப்பான முறையில் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புதுச்சேரி கலை விழா வரும் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இவ்விழாவில் பாரம்பரிய இசை, நடனம், நாட்டுப்புற கலைகள், தற்காப்பு கலைகள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. கரகம், காவடி, தப்பாட்டம், தெருக்கூத்து உள்ளிட்ட நாட்டுப்புற கலைஞர்களும் பிரான்ஸ் நாட்டின் ரீயூனியன் தீவை சேர்ந்த கலைக்குழுவினரும் நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளனர். விழாவின் மற்றொரு பகுதியாக இவ்வாண்டு முதல் முறையாக கல்லூரி மாணவர்களுக்கான கலை போட்டிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வளரும் இளம் கலைஞர்களுக்கு சிறந்த வாய்ப்பளிக்கும் மேடையாக இவ்விழா அமையும் என்றும் கலை பண்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கலைவிழா போட்டிகள் மற்றும் போட்டி அல்லாத நிகழ்ச்சிகளில் பங்கேற்க விரும்புவோர் புதுவை கொண்டாட்டம் .in இணையதளம் மூலமாக நாளைய தினத்திற்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கலைவிழா நிகழ்ச்சிகள் கடற்கரை சாலை, காந்தி திடல், காமராஜர் மணிமண்டபம், மந்தைவெளி திடல் மற்றும் மாரியம்மன் கோயில் திடலில் நடைபெறும். வில்லியனூரில் திருக்காமேஸ்வரர் கோயில் ஆடிப்பூர தேர் திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ரவிக்குமார், திரு கார்த்திகேயன் ஆகியோர் தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடக்கி வைத்தனர். ஏராளமான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தேசிய அளவிலான 3 அறிவியல் அகாடமிகளுக்கு இடையிலான கூட்டு அறிவியல் கல்விக்குழு சார்பில் உயிரியல் அமைப்புகளில் உலோக அயனிகள் தொடர்பான அண்மைக்கால முன்னேற்றங்கள் என்பது குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 3 நாள் விரிவுரை பயிலரங்கம் இன்று முடிவடைந்தது. பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு பல்துறை ஆராய்ச்சிகளின் முக்கியத்துவம் குறித்து நிகழ்வில் சிறப்புரையாற்றினார். திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் எம் பழனி ஆண்டவர், ரூர்க்கி IIT உயர்கல்வி நிறுவனத்தைச் சேர்ந்த பேராசிரியர் எம் சங்கர் உள்ளிட்டோர் தொழில்நுட்ப அமர்வுகளில் விரிவுரையாற்றினர். நாட்டின் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் இருந்து 150க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் பயிலரங்கில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 9 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலை நடுக்கடலில் கைது செய்து மீன்பிடி படகு ஒன்றையும் பறித்துச் சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்க மத்திய அரசும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர் சங்கம் கோரியுள்ளது. இதற்கிடையே தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மீனவர்களை மீட்க மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சட்டமன்றத்தில் மீன்வளத்துறைக்கான மானிய கோரிக்கையின் போது சாதகமான திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இன்று நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகள் அழிவை நோக்கி செல்வதை தடுக்கும் வகையில் கலை வடிவங்களை பேணி காக்க சிறப்பு முயற்சிகள் தேவை என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழக அரசு சார்பில் சென்னையில் இன்று நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின.
புதுச்சேரி கடற்கரை சாலையில் காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவிகளின் பங்கேற்புடன் சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.